பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த வேதபாட கூட்டத்தில் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 50 வரை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பது நன்றாக நாம் விளங்கிக் கொண்டோம். ஆதியாகமத்தில் ஆதியில் நடந்த காரியம், ஆதாம் ஏவாள் படைப்பு, வீழ்ச்சி, பாபேல் கோபுரம், நோவா, இப்படி நிறைய பார்த்தோம். 12வது அதிகாரத்திலிருந்து ஒரு பெரிய திருப்புமுனை. ஆண்டவர் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் அதிலே ஒரே ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த மனுஷனுடைய சந்ததியை அப்படியே நடத்தி கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்று சொல்லி 12வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் ஒரு திருப்புமுனையை தந்து நமக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் வழிநடத்த ஆரம்பித்தார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இப்படி நிறைய காரியங்கள் ஆதியாகமத்தில் நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் அது ஒரு தனி போல்டரா போடுபடி சொல்லியிருக்கிறேன். ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா, அதாவது இது முக்கியமா நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆதியாகமத்தை அந்த அதிகாரத்தினுடைய அந்த காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒண்ணு, இன்னொன்னு, நிறைய பேர் படிக்க தெரியாதவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இத போட்டு கேட்டாங்கன்னா போதும், காதல கேட்டா போதும், ஆதியாகமத்தை நன்றா விளங்கி கொள்ளுவாங்க. அது அவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வாரத்திலிருந்து நாம் யாத்திராகம புஸ்தகத்துல வரப்போகிறோம். ஆதி ஆகமம் என்றால் ஆதியிலிருந்து ஆரம்பித்து மனுஷ தொடர்பை ஏற்படுத்தி அதிலும் விசேஷமாய் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் சந்ததியிலே கர்த்தர் கிரியை செய்து அந்த சந்ததிகளை வழிநடத்த ஆரம்பித்தார். வாக்குத்தத்தம் பண்ண ஆரம்பித்தார். உடன்படிக்கை பண்ண ஆரம்பித்தார். தேவன் அவர்களோடு இடைப்பட்டார். இந்த யாத்திராகம புஸ்தகம் என்பது யாத்திரை. எத்தனை பேருக்கு யாத்திரைன்னா என்ன? பயணம், புறப்படுதல். அதான் இது யாத்திராகம புஸ்தகம். யாத்திரை பண்றது, அதுக்காக இந்த தலைப்பு யாத்திரை ஆகமம். யாத்திராகமத்துல மிக முக்கியமா யோசேப்பு அந்த 50வது அதிகாரம் 26வது வசனத்துல மரித்தான் என்று போடப்பட்டிருக்கும். அவன் அடக்கம் பண்ணினான் என்று போடப்பட்டிருக்கான். இந்த யாத்திராகமத்துல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை போட்டுட்டு 70 பேராய் அங்கு போனார்கள் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. எகிப்துல போன பிறகு எவ்வளவு பேரு? 70 பேர் தான் அந்த எகிப்துக்குள்ள யோசேப்பின் நிமித்தம் போகிறார்கள். இப்போ 6வது வசனம் வாசிக்கும் பொழுது, யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் யாவரும் மரணம் அடைந்துவிட்டார். இப்போ யோசேப்பும் அவனுடைய சகோதரர்கள் அந்த தலைமுறை மறித்து விட்டது.
7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் முதல் அதிகாரம். இப்ப இதுல இருந்து கொஞ்சம் கவனிங்க, நான் விளக்கமா சொல்லிக் கொண்டு வருகிறேன். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. 70 பேராய் போனார்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த தேசத்துல இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. ஆனால் தேவன் இல்லை. முரண்பாடா இருக்குல்ல? அவர்கள் பழுகி, மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி வளர்த்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. அந்த ஜனங்களால், இஸ்ரவேல் ஜனங்களால். நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் பழுகி பெருகினாலும் தேவன் இல்லை என்றால் அடுத்து வரும் காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் பயங்கர ஒரு நசுக்கப்படுகிற காரியமாய் அமைந்துள்ளது. எல்லாம் நல்ல பெருகிட்டாங்க, தேசம் நிறைஞ்சிருக்கிறாங்க. 70 பேர் தான் போனது. ஒரு பெரிய பெருக்கம் அங்க இருந்தது. அதே நேரத்துல பெருக்கத்தோடு கூட கர்த்தர் இருப்பார். அது ரொம்ப முக்கியம். பெருக 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 கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்குள்ள இருந்தா அந்த பெருக்கத்தை கர்த்தர் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். பெருக்கத்தின் நடுவே தேவன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 9வது வசனத்தை, முதல் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ அந்த யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் 8வது வசனத்துல சொல்லுது. நான் நிறைய சொல்ல முடியாது, டைம் இருக்காது. ஒரு சிலது நானே கூட சொல்லிட்டு அப்படியே சொல்றேன். புதிய ராஜன், அதாவது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தார். அந்த ஜெனரேஷன்லாம் இப்ப மறிச்சு போயிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன்ல யார் யோசேப்புன்னு தெரியல. அவன் எப்படிப்பட்டவன், அங்க ஏன் எப்படி எகிப்துல இருந்தான், எகிப்துல அதிகாரத்துல இருந்தான், அதெல்லாம் தெரியாது. யோசேப்பை அறியாத புதிய ராஜா எகிப்துல. இப்போ அவன் சொல்றான் தன் ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் நம்மிலும் ஏராளமானவர்களாய் பலத்திருக்கிறார்கள். இப்போ பார்வை புதிய ராஜாவுக்கு அது வரைக்கும் தெரியலங்க, யாருக்கும் தெரியல. இப்போ யோசேப்பை அறியாத ஒரு ராஜா, அந்த பழைய ராஜா என்ன பண்ணா, உனக்குள்ளே தேவர்களுடைய ஆணி இருக்கிறது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் அவன் வெளிப்படுத்துறதுக்காக, தேசத்தை குறித்து பேசினதுக்காக அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில். அடுத்து இப்ப வந்த ராஜா யோசேப்பை அறியாத ஒரு ராஜா. அவனுடைய அந்த எகிப்தில ஆண்ட காரியங்கள் எல்லாம் அறியல, எகிப்தில் அவன் செஞ்ச காரியம் அறியல, பேசப்படல. அவனோடு அவன் ஜெனரேஷனோட முடிஞ்சிடுச்சு. நான் ஏன் இத அழுத்தி சொல்ல வரேன்னா, நான் டக்குன்னு போயிடலாம், கவனிங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய அடையாளங்களை வைக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததை அடுத்த ஜெனரேஷன் பேசணும். இப்ப எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில ரொம்ப பகரமா ஜெபிக்கிறேன். என்னன்னா, அப்போ எனக்கு முன்னாடி இருந்தவங்க ஜெபிச்சாங்க, வயசானவங்க, ஊழியக்காரங்க எல்லாம், ஆண்டவரே அடுத்த ஜெனரேஷனை எழுப்பணும்னா, இப்ப அடுத்த ஜெனரேஷன் நாங்க எல்லாம் வந்து இப்ப ஊழியம் செஞ்சு, இப்ப எனக்கும் வயசாகி போயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஊழியம் நடக்கும் எப்படின்னு தெரியாது. கர்த்தருக்கு சித்தமான நடக்கும் எல்லாம்.
நான் எதையும் முன்கூட்டி சொல்லக்கூடாது. தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அது நடக்கும். ஆனா எங்களுடைய ஜெபம் என்னன்னா, இப்ப அடுத்த ஜெனரேஷனை நாங்க எழுப்பணும். அல்லேலூயா. எங்களை போல நல்ல பிரசங்கமார்களை, செபிக்கிறவர்களை, பாடுகிறவர்களை, துதிக்கிறவர்களை இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, எழுந்து இருக்கிறாங்க. இன்னும் அது போராது, இன்னும் ஜெனரேஷன் எழுமா. அடுத்த ஜெனரேஷன் இப்ப வாலிப தலைமுறைகள் பார்த்தா சின்ன பின்னமா இருக்கு அவங்க வாழ்க்கை. படு மோசத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ பிள்ளைகள், ஊழியக்காரர் பிள்ளைகள் கூட இன்னைக்கு பின்தங்கி பின்வாங்கி போயிருக்கிறாங்க. உலகத்துல பாக்குறோம் இல்ல, நம்ம கண் கூட நிறைய பாக்குறோம். எத்தனையோ சாட்சிகள் இழந்து, பாவத்துல விழுந்து இன்னைக்கு பின்வாங்கி போய் எவ்வளவு பிள்ளைகள் பாருங்க. அங்கே யோசேப்பினுடைய காரியம் அவனோடு முடிஞ்சு போயிடுச்சு. அவன் சகோதர சந்ததிகள் அந்த சந்ததியோடு முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த நாட்டில இவனுடைய காரியங்கள் வைக்கப்படாமல் போயிடுச்சு. அடுத்த ஜெனரேஷன் வராங்க. யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் வருகிறான், எகிப்தில் தோன்றினான். அப்ப யோசேப்பை குறித்து தெரியல, பேசப்படல. அதோட அவனுடைய காரியம் முடிந்து போனது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அடுத்தது நம்முடைய ஜெனரேஷன் நம்முடைய காரியங்களை பேசணும். கர்த்தருக்காக என்ன செய்த, வைராக்கியமா இருந்ததை, கர்த்தருக்காக ஓடினதை, கர்த்தருக்காக நான் நின்றதை அடுத்த தலைமுறை நம்மளை குறிச்சு பேசணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வெறுதான் இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ எல்லாம் நான் சொல்லுவேன் அடிக்கடி. நான் போனாலும் என் ஜெனரேஷன் இந்த வார்த்தையை கேட்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பார்க்கும். அல்லேலூயா. என் ஜெனரேஷன்ல அடுத்த தலைமுறையோ அடுத்த தலைமுறையோ இல்ல ஆண்டவருக்கு சித்தமான அவருடைய வருகை தாமதித்தால் பல ஜெனரேஷனுக்கு அப்புறம் நான் விட்டு போன ஊழியத்தை பெருசும். அல்லேலூயா. கர்த்தருக்காக நாங்கள் வைராக்கியமாய் நின்றதை பெருசும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போலதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ என்ன வைத்து விட்டு போகிற, உன்னோட முடிஞ்சிடுச்சா? அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் யாரு என்ன ஏது உன்னை குறிச்சு ஒண்ணுமே பேசல, தெரியலன்னா கஷ்டம். யோசேப்பை அறியாத அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்லுகிறான், இவர்கள் நம்மிலும் ஏராளமாய் படுத்திருக்கிறார்கள். அவர்கள் 10வது வசனத்துல வாசிக்க கேட்கும், அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அவர்கள் பெருகாதபடி சொல்றான். யுத்தம் வந்தா இவங்களும் அவங்களோட கூடி நமக்கு விரோதமா எழுப்பாதபடி ஒரு காரியத்தை செய்யணும்னு அங்க ஒரு தீர்மானம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆளுங்க பாட்டுக்கு பெருகிட்டே போயிட்டாங்க. யாக்கோபு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், நல்ல பலிபீடத்தை கட்டி தேவனோடு உறவாடின ஒரு மனுஷன், கர்த்தரோடு பேசின மனுஷன். கர்த்தர் இவனோடு பேசினார். எகிப்துக்கு நான் வருவேன்னு சொன்னாரு, எகிப்துக்கு அவனோடு கூட போனார். வரன்னு சொன்னவர் போயிருப்பார்ல, போயிருப்பார். அங்கே அவனுடைய மகன் பெரிய ஒரு உச்ச ஸ்தானத்துல இருக்கிறான். எல்லாமே ராஜா கிட்ட போய் நின்னா உன் விருப்பமா நீ செய்யன்ற அளவுக்கு அங்க அதிகாரம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஒரு பெரிய அதிகாரத்துல இருந்தான். யோசேப்பு தான் சரி, அவன் பலி செலுத்தல எதுவும் அல்ல. ஆனா யாக்கோபு அந்த முறைமையின்படி இருந்தவன். அவன் அந்த கடைசியா எகிப்துக்கு போகும்போது கூட பலிபீடம் கட்டி தேவனோடு உறவாடி தேவன் அவனோடு பேசி, நீ எகிப்துக்கு போக பயப்படாத, எகிப்துக்கு நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னார். போன இவங்களுக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல
யாக்கோபு நினைச்சிருந்தா பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டிருக்கலாம், யாருக்கும் தடை இல்லை, யாரும் தடை படுத்த முடியாதபடி அந்த அதிகாரத்துல அவன் அங்க இருக்கிற ஜனங்களுடைய ஜெனரேஷன் பெருமிச்சை கண்டி பலத்து பெருகி இருந்தார்கள் கண்டி அங்கு தேவனோடு ஒரு ஐக்கியம் இல்லை, உறவாடுதல் இல்லை. இது செஞ்சிருக்க அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது, செய்திருக்கலாம். இரண்டாவது இன்னொரு காரியம், இதெல்லாம் தேவனுடைய திட்டம் நடக்குது வச்சுங்க. ஆனா இதை வச்சு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தேவனுடைய சித்தம் திட்டம் ஏற்கனவே ஆபிரகாம் சொல்லிட்டாரு, அந்த அதிகத்தனமா இருப்பாங்கன்ட்டு. அதனாலதான் அங்க அதெல்லாம் ஏற்படுது, அது விட்டுருங்க. இது தேவனுடைய திட்டம் சித்தம் தீர்மானம். 400 வருஷம் அவங்க அங்க இருக்கணும்ட்டு நம்ம வசனம் சொல்லுவோம், ஆபிரகாம் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனா கூட இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன சத்தியம் நம்மளுக்கு விளங்குது, அதை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒருத்தர் மாத்திரமே ஒன் மேன் ஷோ காமிச்சுட்டான். இவன் என்ன பண்ணி இருக்கணும், இவனுக்கு கூட இருக்கிற அத்தனை பேரையும் ராஜ அரண்மனையில கொண்டு போய் அவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ண ராஜா கேட்டா செஞ்சிருப்பாரு. இவன் என்ன பண்ணி இருக்கணும், அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் இவங்க விசேஷித்தவங்க, இவங்க கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள், இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், தேவனோடு தொடர்பு இருக்கிறவர்கள் என்ற ஒரு பயம் இருக்கும். பலத்து பெருகி இருந்தாலும் பயம் வராது, எதிர்ப்புதான் வரும். சவுல் பாருங்க, நிறைய பலசாலியை வச்சுட்டு இருந்தான். ஒரே ஒரு ஆளு அத்தனை பேரையும் மட்டன் தட்டினான். அப்படின்னு சொல்லுங்க, பலசாலியெல்லாம் வச்சிருந்தான், கூட சேர்த்துக்கணும். எல்லாம் பலசாலிகள் எல்லாம் இருந்தா போதாதுங்க, தேவன் இருக்கணும். ஒரே ஒரு ஆள் எழுப்பினான், வேலையாக அத்தனை பேரை ஓடி ஒளியும். அங்கு பலத்து பெருகி இருந்தாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, மிகுதியும் பருகி ஏராளமாய் பெருகி பலத்து இருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. ஆனா இந்த கூட்டம் பாருங்க, எஸ்தரின் நாட்களில் 127 நாடுகளிலும் யூத ஜனங்கள் பரவி இருந்தாங்க. இந்த ஆமான் சொல்றான், இந்த 127 நாடுகளிலும் ஒரு ஜன கூட்டம் இருக்கு, அவர்களுடைய காரியங்கள் விகற்பமா இருக்கிறது. அவங்க நம்மளுடைய தேவனை எல்லாம் வணங்குவதில்லை, அவங்க தேவனை வணங்குறாங்க, யாருக்கும் மண்டியிடுவதில்லை, அவங்க தனியா பிரிஞ்சு இருக்கிறாங்க, இவங்களை கொள்ள வேண்டும் என்று. ஆமாம், அப்போ அங்கு யூதர்கள் அந்த தனி வழக்கத்தைப்படி தங்களை காண்பித்துக் கொண்டார்கள். 127 நாடுகளிலும் இப்படி சிறையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆமான் ராஜா கிட்ட, நம்ம எவ்வளவுதான் வாழ்க்கையில பலத்து பெருகி இருந்தாலும் தேவன் இல்லைன்னா ஆபத்து. கர்த்தர் நம்மோடு இல்ல, கர்த்தரை நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்கல, நம்மோடு கூட இருக்கிறதான அது பெரிய ஆபத்துல போய் முடியும். அங்க ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, கர்த்தரை காண்பித்திருக்கலாம், தொழுது கொண்டு இருக்கலாம். இரண்டாவது, அவன் அடுத்த ஸ்தானத்துல உருவாக்கவில்லை. மோசேயை குறிச்சு இப்ப 2வது அதிகாரத்துல இருந்து மோசே வருவாரு. ஆனா மோசேக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. மோசேக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க யூஸ் ஆகல. ஆனா 6வது பிள்ளைங்க தொட்டு ஆசாரியத்துவம் முறைப்பட்டது. மோசேயோடு தெய்வம் முகமுகமாய் பேசினார். அவனுக்கு பின்பு அவனுடைய பிள்ளைகள் எழுந்தல. யோசுவாவுக்கு பிள்ளை எல்லாம் இருந்தது, பிள்ளைகள்லாம் இருந்தது. ஆனா நியாயாதிபதி எந்த வரல அவங்க பிள்ளைங்க இல்ல. யோசுவா முடிஞ்ச உடனே நியாயாதிபதியிடம் வருது, நியாயம் விசாரிக்கிறவர்கள். எப்படி கவனிங்க, அடுத்த ஸ்தானத்துல ஒரு உருவாக்குதல் இல்லை. தேவனுடைய திட்டம், அதுல எந்த மாற்றம் இல்லை. இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் முன்குறிச்சிருக்காரு. ஆனா கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது புதிய ஏற்பாட்டுல இருந்தது. அப்ப நம்ம இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த நாட்டில யோசேப்பு அவனுடைய காலம் முடிஞ்சா அதுக்கப்புறம் என்ன இவங்களுடைய நிலைமை என்பதை அவன் கொஞ்சம் வெளிப்பாடோடு இருந்திருந்தா, தேவனை காண்பித்திருந்தா அந்த தேசத்துல. இரண்டாவது, அங்கே எகிப்தில பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை உட்கார வச்சிருந்தா.
இன்னைக்கு பல அயல் நாட்டுல வெளிநாட்டுல நம்ம நாட்டை சேர்ந்தவங்க பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாங்க. லேசா சாதாரணமா அவங்களை கைவிட முடியாது, நவுத்த முடியாது. பெரிய பெரிய போஸ்டிங்ல வெளிநாட்டுல பல நாட்டுல அரசாங்க வேலையிலேயே இருக்கிறாங்க. இல்ல இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க தாத்தா போனாங்க, அந்த செட்டில் ஆகி அவங்க பிள்ளைகள் இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரத்துல இருக்கிறாங்க. அந்த நாட்டுல வெளியில பல நாட்டுல இருக்கிறாங்க. நம்ம கேள்விப்படுறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். இந்திய வம்சாவளி படிப்படுறாங்க. என்னது? அதான் எல்லா நாட்டிலையும் பெரிய பெரிய போஸ்டிங்ல அதிகாரத்துல இருக்கிறாங்க. இவன் தனக்கு பின்பு தன் குடும்பத்துல அவன் கொண்டு வந்து அங்கங்க செட் பண்ணிட்டு இருந்தா மிகுதியும் பலத்து பெருகி இருந்தாங்களே கண்டி. தேசத்துல ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் இல்லை. இந்த ஒரு மனுஷனோடு ஆட்சியும் அதிகாரமும் முடிஞ்சிருச்சு. அப்போ பாருங்க, இந்த ஜனங்களுக்கு எல்லாம் என்ன வேலை வருது? நல்ல ஒரு வேலையில அங்கங்க ராஜ அரண்மனையிலும் அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலயும் பாருங்க, எஸ்தர் நாட்கள்ல அங்கங்க அவன் ஆளை கொண்டு வந்து வச்சாங்க. பாருங்க, மொர்தெகாய் அவன் வெளியே இருந்த வந்தான். ராஜ அரண்மனைக்கு போன உடனே அவன் அங்கங்க எஸ்தர் ராஜாக்கு என்ன பண்ணா, தன்னுடைய அந்த மொர்தெகாயை கொண்டு வந்து அரண்மனையில கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டான். இப்படி மொர்தெகாய் என்ன பண்ணா, எல்லா தேசங்களிலும் யூதர்கள் அங்கங்க நல்ல ஒரு போஸ்டிங்ல லெவல்ல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, அவங்களுக்கு அந்த வேலை எல்லாம் இல்லாதபடியால இவன் என்ன வேலை சொல்றான்னா 11வது வசனத்துல, அப்படி அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்ட சாலை பட்டணங்களை கட்டினார்கள். என்ன வேலை வந்தது அவங்களுக்கு கடைசியில? யோசேப்பு எப்படி இருந்தான்? எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தான். கை கால கூட அசைக்க கூடாது ராஜா கட்டளை கொடுத்தாரு. ஆனா அவனுக்கு பின்பு வந்தவர்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்க, அவனுடைய சந்ததி, அதுக்கப்புறம் வந்த அத்தனை ஜனங்களும் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்களுக்கு விசாரணைக்காரர்கள் வைத்தான். அங்க பாருங்க, நம்ம இயேசு சுமக்கலன்னா நம்ம சுமக்கணும். உலக காரியங்கள் அங்க அவங்க கர்த்தரை சுமக்கல. அதனாலதான் அங்க எந்த வேலை அவங்களுக்கு வந்து கரெக்டா அங்க ஸ்கெட்ச் போட்டு கிளீனா பிளான் பண்றாங்க. பாருங்க, வேற எவ்வளவு வேலை இருந்தா சுமைய சுமக்கிற வேலை. அல்லேலூயா. ரெண்டாவது அவங்களுக்கு இன்னொரு வேலையும் வயல்வெளியில அந்த இன்னொரு வசனமும் இருக்கு, வாசிங்க. 14 வாசிங்க. செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். கர்த்தருக்காக ஒரு சின்ன வேலை கூட செய்யலன்னா அப்படிதான் இருக்கும். கர்த்தருக்கு அதான் நான் எல்லாரையும் சொல்லுவேன், கர்த்தருக்காக ஏதாவது ஒரு சின்ன ஊழியம் வேலை இல்ல, சின்ன ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்யுங்கன்னு சொல்லுவேன். அதான் காரணம். ஏதாவது ஒரு டீ கப்பை இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க போடுறது கூட வேண்டாம். சேரை கிளீன் பண்றதோ, பெருக்கிறதோ, இல்ல ஏதோ கிளீன் பண்றதோ, இல்ல ஏதோ ஒண்ணு வாங்குறதோ, போடுறது, ஏதாவது ஒரு சின்ன வேலை கர்த்தருக்காக நம்ம செய்யணும். இவனுங்க மிகுதியும் பழுகி பெருத்திருந்தாரங்களை வேண்டி கர்த்தருக்காக ஒண்ணுமே நடக்கல நாட்டுல. ரெண்டாவது அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கல. அடுத்து இவன் இருந்த அதிகாரத்துக்கு ஈக்குவலா யாரும் இல்லை.
அட்லீஸ்ட் இவனுக்கு கீழ் பதவியிலாவது எல்லா இடத்துலயும் இருந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. தேவ திட்டம் சித்தம் அது வேற, அது இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் கருத்தை கொண்டு வராரு. நான் உங்களுக்கு யோசித்து உங்களுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணுன்றது உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணத்தை காண்பித்து நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவர்கள் இருக்கிறோம், நம்ம அடுத்து எப்படி இருக்கணும், நம்ம ஜெனரேஷனுக்கு என்ன வச்சுட்டு போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை தான். ஏன்னா 12வது வசனம் சொல்லுகிறது, 12 வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கம் இருந்தோ ஒரு பெருக்கமும் இருக்கு. ஆனா அந்த பெருக்கத்துல நீ இயேசுவை காண்பிக்கலன்னா எரிச்சல் வரும் எதிராளிக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஒடுக்கப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிடுவார். ஒடுக்கத்துல எவ்வளவு எவ்வளவு அவங்க நெருக்கப்பட்டாங்களோ அவ்வளவு அவ்வளவா பெருகி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா பெருக்கத்துல நீ தேவனை காண்பிக்கவில்லை, தேவனை சார்ந்து கொள்ளவில்லை என்றால் எதிராளிக்கு எரிச்சல் வரும் உன் பெருக்கத்தை பார்த்து. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அதனால என்ன பண்ணாங்க, இன்னும் கொடுமையாய், அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அப்ப பாருங்க, அதிகாரத்திலிருந்து வேலை வாங்கினான் வயல்வெளியில, பண்டக சாலையெல்லாம் யோசேப்பு கட்டி எல்லாத்தையும் ரொம்ப நான் கொண்டு வந்தேன் பஞ்சகாலத்துக்காக, எல்லாத்தையும் செய்த மனுஷன் இப்ப பாருங்க அவனுடைய ஜனங்க இப்ப அதே வேலையை இவங்க செய்யறான். இவன் ஆளை வச்சு செஞ்சு போய் இப்ப இவர்கள் செய்யறான். பாருங்க எல்லாத்தையும் சாங்கும் செங்கலுமாய் ஒரு வேலையை செய்ய அந்த ராமசேஸ் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பண்டசாலை பட்டணங்களை கட்டினார். இப்போ பாருங்க இன்னொன்னு, இந்த அதிகாரத்துல அவங்க பெருக இவங்களுக்கு எரிச்சலும் பொறாமையும் வந்து விட்டது. நம்மளை விட மேல போயிடுவாங்களோ, நம்மளை விட பலத்து இருக்கிறாங்களே, நம்மளுக்கு விரோதமா எழுப்பி நம்ம நாட்டையே குடிச்சிருவாங்களோ. தேவன் இல்லாம இருக்கிறாங்க, கர்த்தர் இல்லாம இருக்கிறாங்க, பலி செலுத்துதல் இல்லாம இருக்கிறாங்க, தேவனை சார்ந்து இல்லாம இருக்கிறாங்க, அவங்க மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க பெருக என்ன ஆகுதுன்னா எதிராளிக்கு எரிச்சல் வந்து இன்னும் நெருக்கத்தை கொடுக்கிறான். இப்போ என்ன கடைசி முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இப்ப பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லணும், கொன்று போட்டணும். நான் வசனம் சொல்லல, நீங்க வாசிங்க 1வது அதிகாரத்தை உங்களுக்கு விளங்குவோம். எல்லாரையும் கொன்று போடும்படி அந்த பிரசவம் பார்க்கிற மருத்துவச்சிகளை அழைச்சி ராஜா. அப்போ அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து அந்த பிள்ளைகளை கொன்று போடாமல் காப்பாற்றுறாங்க. அப்போ அதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று பார்க்கிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் என்று அந்த 20-21 1வது அதிகாரம் 20-21 நம்ம வாசிக்கிறோம். அதை நீங்க அப்புறமா போய் பாருங்க. சிப்புகன் குவால் என்ற 2 ஸ்திரீகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். அப்ப தேவன் அங்க இருக்காரு இல்லையா? அங்க இருக்க. அடுத்து வசனத்துல வாசிக்கிறோம், 21 வாசிங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்போ தேவன் என்ற வார்த்தை வருது இல்ல, தேவன் நன்மை செய்தார்னு போடப்பட்டிருக்கு. ஆனா இவங்க இருக்கிற இடத்துல அந்த தேவன் என்ற வார்த்தையே வரல.
இவங்க அப்போ எதுவுமே செய்யாம இருந்திருக்கிறாங்க. இந்த மருத்துவச்சிகள் செஞ்ச அந்த காரியம் தேவனுக்கு உகந்தா இருந்தபடியால அது வசனம் போடப்பட்டிருக்கு, தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இன்னொரு பிறகு தேவனுக்கு பயந்ததுனால் அவர்கள் குடும்பங்களை அவர் தலைக்கும்படி செய்தார். மருத்துவச்சிகளுடைய குடும்பங்கள் தலைக்க ஆரம்பித்தது. அப்போ யாக்கோபோடு போவேன் என்று சொன்ன தேவன் அங்கு இருக்கிறாரு. ஆனா இவர்கள் அறியாமல், தெரியாமல், புரியாமல் அப்படியே இருக்கிறாங்க. தகப்பனை பார்த்திருப்பாங்க. ஆனா இப்போ நல்லா யோசேப்பு விழுந்ததால நல்ல வசதி வாய்ப்பு, 3 வேளை நல்ல சாப்பாடு, ஊர்ல எங்கேயும் எவனோ பஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்லிங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்க மாடெல்லாம் பொறுமையா இருக்குது, எல்லாம் வயல்வெளியில மேய்ச்சி பசையில் இருக்கிற இடத்துல இவங்க நல்லா வாட்டம் சாட்டமா இருக்கிறாங்க. தின்னுட்டு நல்லா பெருகி போயிட்டாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு போராட்டமும் இல்லை, ஒரு யுத்தமும் இல்லை அவங்களுக்கு இல்லை. அங்கேயும் அலைய தேவையில்லை, எல்லாம் இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல தேவன் நம்மோடு இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தர் இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு நபர், எனக்கு தெரிஞ்ச நபர், ஐயா மேலே பயங்கர கைத்தியா ஜோமனையா சர்ச்சுக்கு ஒருவர் காலையில வந்து ஜோம் பண்ணிட்டு என்ன பார்த்துட்டு சொல்லுவார். ஒரு நாள் வந்தார், 2 நாள் வந்தார், 3ஆம் நாள் காலையில பார்த்தாங்க. அந்த திரும்பி அதே லைனா காணும். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி காலையில வந்தார். என்னப்பா, ஒரு பெரிய வேலை கிடைச்சது, கொஞ்சம் நல்ல வருமானம், டைம் இல்லை, காசு இருந்தது அதனால இங்க வரல. காசு இல்ல, டெய்லி வர்றாரு காலையில. மனுஷன் இயல்பு, நான் சொல்றது புரியுதுங்களா? மனுஷ இயல்பு. காசு இல்ல, டைம்ல ஒண்ணுமே இல்ல, டீ கூட இல்லைன்னு டெய்லி காலையில வந்து உட்காந்து ஒரு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு என்கிட்டயும் பேசிட்டு போவாரு. 2 நாள் 3 நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் ஆளை காணும். கேட்டா வேலை வந்தது, வேலை கொஞ்சம் நல்ல வருமானம், நல்ல சம்பளம். அதனால ஏன்னா என்னைக்கு சூழ்நிலை சரியில்லைன்னா தேவனிடத்துல வராங்க, நல்லா இருக்கும்போது தேவனிடத்துல வந்துட்டா எந்த சூழ்நிலையும் வராது. இவங்க பாருங்க, அந்த இடத்துல மருத்துவச்சிகளுக்கு தேவன் கிரியை செய்கிறார். அவங்க அப்போ கடைசியில என்ன பண்றா, இவங்க காப்பாற்றுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் பார்வோன் என்ன சொல்றான், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில போட்டு கொடுங்கடான்னு சொல்லி அவனுடைய அத்தனை ஜனங்களுக்கும் சொல்லிட்டான். எல்லாம் என்ன பண்றாங்க, அங்க பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் நதியில போட்டு, பிறந்த குழந்தை அப்படியே தண்ணீரை தூக்கி போட்டு கொண்டாங்க. அவ்வளவு ஆண் பிள்ளைகள் அந்த நாட்களிலே கொல்லப்பட்டார்கள். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சுங்க, நான் முடிக்கிறேன், நேரம் ஆகுது. 22 வருஷங்க. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை இட்டான். அவங்களுடைய ஜனங்களுக்கு எல்லாம் கட்டளை இட்டவொன்னு இப்ப எப்ப பார்த்து இருக்கிறாங்கல்ல, இவங்க எரிச்சல் அறிஞ்சிருக்கிறாங்க. பெருகி இருக்கிறதால இவங்க மேல ஒரு பெரிய எரிச்சல் வந்துருச்சு. இப்ப அவங்களுக்கு விரோதமா காரியங்கள்லாம் செஞ்சுட்டாங்க. சுமக்கும்படி அடிமைத்தனமா வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல கையை கூட நீட்டக்கூடாதுன்னாங்க, காலை நீட்டக்கூடாதுன்னு, எதுக்க வரக்கூடாதுன்னாங்க. இன்னைக்கு பார்த்தா அப்படியே தலைகீழ மாறி இன்னைக்கு அடிமையா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஜனங்க. இப்போ சுமை சுமக்கிற வேலை, வாழ்க்கையே கசந்து போகிற வேலை. இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிறக்கிற ஆண் பிள்ளை அத்தனையும் நதியில போட்டு கொள்ளுன்னு சொல்லி பிறந்த உடனே தூக்கி போயிடுவாங்க. பிறந்த உடனே தூக்கிட்டு போய் நதியில தூக்கி போட்டுருவாங்க. கர்த்தர் இதெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. எதை விதைக்கணுமோ அதை அறுக்கணும்ல. தண்ணியில போனாங்க, அதே தண்ணியில நாட்கள் வந்தது. எகிப்தியர் பல பேரை தண்ணி மூழ்கடித்து கொண்டு போட்டார்.
அந்த செங்கல் இவன் நதியில போட்டான், அவர் கடல்ல தூக்கி போட்டார். இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்புறம் பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். 2வது அதிகாரத்துல முதல் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தான். லேவி கோத்திரத்துல ஒருத்தன் லேவியின் குமாரத்தில ஒருத்திய விவாகம் பண்ணியிருந்தான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதி, அது ஒரு ஆண் பிள்ளை பெற்று, ஆண் பிள்ளை போறதா உடனே முடிச்சுட்டு போய் நதியில போடுவாங்க. நதியில போட்டு சாங்கடிக்கணும். அதான் அவங்களுடைய அங்கத்தைய சட்டம் திட்டம். அது ஒழுங்கு செய்யப்பட்டு விட்டது. பக்கத்து வீட்டா எதிர் வீடு அவன் பார்த்துட்டே இருப்பான். கர்ப்பமா இருக்கிற வரைக்கும் குழந்தை பிறகுன்னு உள்ள வந்து பார்ப்பான். பொண்ணா இருந்தா விட்டுருவான், ஆம்பளை இருந்தா அப்படியே முடிவு பிடிச்சிட்டு நதியில பிறந்த குழந்தை அப்படியே தூக்கி போட்டு கொண்டுருவாங்க. இப்போ இந்த ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதை 3 மாதம் அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறார், யாருக்கும் தெரியாம. அதுக்கப்புறம் ஒழிச்சு வைக்க முடியல. நான் மேலோட்டமா சொல்லிட்டு ஒரே ஒரு காரியத்தை பாயிண்ட் பண்ண விரும்புறேன். அவன் பிறகு 3 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணா மறைக்க முடியலன்னு சொல்லி ஒரு பெட்டியில 4 பெட்டியில வச்சு நதியில வைத்து விடுகிறார். பின்னாடியே அதனுடைய பிறந்த அந்த மகனுடைய தமக்கை அக்கா கூடவே போறோம். அது யாரு? மீரியாம் கூடவே போறாங்க. கூடவே 2 பேர், ஆரோன் மோசே. ஆரோனுக்கு பேர் வச்சுக்கலாம் பொழுது இந்த மோசேக்கு பேர் வச்சது யாருன்னா பார்வோனின் குமாரத்தி தான் அந்த பேர். இவங்க பிறந்தவனை வச்சிருக்கலாம், ஆனா பேர் வைக்கல. எந்த பேருன்னு தெரியல. ஆனா நதியில விட்ட உடனே அந்த பார்வோன் குமாரத்தி அந்த தண்ணியில வரும் பொழுது அவங்க ஒரு பெட்டியை கண்டு கொண்டு வர சொல்லி அந்த பெட்டியில பிறந்து பார்த்தா ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அதை எடுத்து இப்போ எனக்காக வளர்க்கணும்னு சொன்ன பொழுது அந்த பெட்டி கிட்ட வந்து நிக்கிறான் அவங்களுக்கு. அப்புறம் நான் சொல்றேன், நான் ஆள் இன்னும் வரேன், ஒரு எதிர ஸ்திரியை கொண்டு வரேன், அவங்க பால் கொடுத்து வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தாயையே கொண்டு வந்து இங்க நிறுத்தியது. அந்த தாய் இவனுக்காக வளர்க்கிறான். பாருங்க 10வது வசனத்துல பிள்ளை பெரிதான போது அவன் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டான். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசே என்று பெயரிட்டாள். இதுதான் கடைசி வரை இந்த பேர் அப்படியே நின்றுச்சு. வேற எந்த பேரும் மாறல. இவருக்கு அந்த பேர் எங்க சுட்டப்பட்டது? எகிப்துல. அதுவும் எதிராளியினுடைய மகள், கொன்று போட சொன்னவனுடைய மகள். அந்த மகனுக்கு 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அங்க வந்தா பார்வோனுடைய குமாரத்தி, எதிராளியினுடைய குமாரத்தி அங்க வந்து அவனுக்கு எதிராளி சொன்ன அந்த நதியில நைல் நதியில தூக்கி போட்டு கொல்லணும்னு சொன்னவனுடைய மக அந்த புள்ளியை எடுத்து அவனுக்கு தண்ணீரிலிருந்து எடுத்தேன், ஜலத்தில் இருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பேர். இந்த மோசையை குறிச்சுதான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இவருதான் யாத்திராகமத்தினுடைய ஆட்ட நாயகன். இவர்தான் இப்போ அடுத்து வரப்போகிற காரியங்கள் எல்லாம் நிறைய கர்த்தர்களை தெரிந்து கொண்டு செய்ய போகிறார். நம்ம அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமான பார்ப்போம். விளக்கங்களை மூடி சொல்லிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, ஆதியாகமம் முழுவதும் நாங்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்ய இப்ப யாத்திராகமம் வந்திருக்கிறையா, அந்த யாத்திராகமத்தில் இருக்கிற 40 அதிகாரத்தையும் நாங்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கையிலே கைக்கொள்ள, இந்த வேத வசனங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வெளிப்பாட்டை கொடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே.